கரூர் ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவத்துக்கு there are so many factors. அதை நாங்கள் வெளிப்படையாக நேரடியாக முழுமையாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து காவல்துறையின் மீது, தமிழக அரசின் மீது, உளவுத்துறையின் மீது. நிர்வாகிகள் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எங்களால் பதிவு செய்ய முடியும். பொதுமக்களும் ஆதரவாளர்களும் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் உளவுத்துறையுடைய கடமை அது, இந்த இடத்திற்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு. அப்போ அவர்களுடைய தோல்வியாகத்தான் நாங்கள் வந்து கருதுகிறோம். இதில் நான் முடிச்சுக்கிறேன். அப்போ அந்த குற்றச்சாட்டு அவர்கள் மீது பரிபூர்ணமாக வைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இது ஏதோ ஒரு இடத்துல நாங்களும் வந்து காரணமாக இருக்கோம். அதுதான் சொல்றேன். இது நாங்கள் எல்லாருமே உணர்ந்துக்கிறோம். நான் சொன்ன வார்த்தையை வந்து நான் ஒரு டைப்ல சொல்லுவேன், எங்க தலைவர் அதை வேற மாதிரி சொல்லலாம். அதுக்காக பொதுமக்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து வெளிப்படையாக இதில் நாங்கள் தான் முழுமையான காரணம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய, அதனால தான் எங்கள் தலைவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து பார்த்து தனித்தனியாக அவர்களை சந்தித்து எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் அவர்களுடைய கையை பிடிச்சு அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் தேடுற மாதிரி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு நம்மளும் ஒரு வகையில் காரணமாக இருந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இல்லாமலாம் இல்லை. கண்டிப்பாக அது இல்லாமலாம் இல்லை. அதை நாங்கள் முழுமையாக மறுதளிக்கவில்லை. நான் வந்து அதை வெளிப்படையாக சொல்கிறேன். ஓகே, ஆமாம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.